இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆஜ் அப்படின்னு சொல்லணும். அதாவது இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஜ் அப்படின்னு சொல்லணும். நாளை அப்படிங்கிறத ஹிந்தியில் கல் அப்படின்னு சொல்லணும். நாளை அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லணும். இப்போது அப்படிங்கிறத ஹிந்தியில் அப் அப்படின்னு சொல்லணும். இப்போது அப்படிங்கிறத அப் அப்படின்னு சொல்லணும். தமிழில் எப்போ அப்படின்னு கேட்போம்ல, அதாவது எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு கப் அப்படின்னு சொல்லணும். தமிழில் எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கப் அப்படின்னு சொல்லணும். தமிழில் சமயம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சமயம் நேரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் சமே அப்படின்னு சொல்லணும். தமிழில் சமயம் அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் சமே அப்படின்னு சொல்லணும். தமிழில் மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, உதாரணமாக 1 மணி நேரம் அப்படின்லாம் தமிழில் சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்டா அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக ஏக் கண்டா அப்படின்னா 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். 2 கண்டா அப்படின்னா 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மணி நேரம் அப்படிங்கிறத ஹிந்தியில் கண்டா அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.